எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா குட்டி ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். ஸ்நாக்ஸ்னா ஒரு ஆட்டுக்கால் கஜ்ரா, அது வந்து முட்டைகோஸ் சொல்லலாம், பின் வந்து ஹோட்டல் கேக் சொல்லலாம், டீ கேக் சொல்லலாம். சரிங்களா? அதுதான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக பண்ணணும், நம்ம டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. வாங்க பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம்னு நான் வச்சுக்கிறேன். என் கார்டனில் வந்து இப்போ மழை காரணமாக தெரில, தினம் 10-12 ரோஸ் பூக்குது. சரிங்களா? சாமிக்கு போதும் போதும் அளவுக்கு பூ நம்ம போட்டாச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து என் பேத்தி நேகமாக ஒரு பூ பறித்து நான் வந்து பூ வைக்க போகிறேன். நான் ரொம்ப வருஷம் ஆச்சு பூலாம் வச்சு. ஊருக்கு போனால் பூ வைப்பேன். அழகாக இருக்கா? வாங்க இப்போ நம்ம கேக் பண்ணலாம். கேக் பண்ணுறதுக்கு இந்த கப்பு நான் கணக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப்பு வந்து மைதா மாவுனா அரை கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், சுகர் எடுத்திருக்கேன். அரை கப்பு குறைய தான் பண்ண போகிறேன். பின்ன 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா மிக்சரில் அடித்து பொடி ஆக்கி கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைகளும் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே எதுவுமே வாங்குகிற சான்ஸ் தராது. இப்போ டைம் இல்லை. அப்போ அம்மா மாதிரி பார்த்து செஞ்சுருவாங்க. இப்போ அம்மா மாதிரி ஓடி 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 வேலைக்கு போகிறாங்க. அப்போ அம்மா மாதிரி வீட்டில் இருந்தே பிள்ளைங்களுக்கு வகை வகை செஞ்சு தருவாங்க. இப்போ அம்மா மாதிரி வெளியே ஓடி 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 இப்போ பணம் சம்பாதிக்காங்க, கடையில் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். அதுவும் அம்மா தான், இதுவும் அம்மா தான், எல்லாம் அம்மா தான். சரிங்களா? வாங்க பிடிச்சிட்டு வந்துடலாம். இது ஆவி வந்து சூடு ஆவி இல்லை, இப்படி ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆவி. இப்போ வந்து நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம், இந்த பாத்திரம் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அரைச்சி சீனியில் வந்து அரை கப்பு காய்க்காத பால். இந்த ஆட்டுக்கால் கஜ்ராக்கு வந்து ஹீரோவே இந்த பால் தான். சரிங்களா? அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கைப்பக்கம் வந்து எங்களுக்கு யாருக்குமே வரல. எங்கள் பெரிய அக்காவுக்கும் என் தம்பிக்கும் வந்திருக்கு. அவங்க எது பண்ணாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நான்லாம் சும்மா சமையலில் வந்து ஒரு டம்மி பீஸ். சரிங்களா? எனக்கு இது சாப்பிடும் போல் தோணுச்சு, அதான் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து பால், சீனி ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஆயில், சமையல் ஆயில் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து அதில் ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு, நிறைய போட வேண்டாம், ஒரு பிஞ்ச். இது ஃப்ளப்பியாக வர்றதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சோடாப்பூ. இதுவும் அதிகம் போடக்கூடாது. அதிகம் போட்டால் எண்ணெய் குடிக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோதான் எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். இப்போ அத்தனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆயிலு, பால், உப்பு, சோடாப்பூ, வேற என்ன போட்டதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்குவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? விஸ்க் வச்சுக்கோங்க, அதில் நல்லா ஈஸியாக வரும். இது ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நானே வீட்டில் வந்து நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டேன். கடையில் வாங்கினா வந்து ரொம்ப விலைன்னு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட பச்சரிசி நிறையா பார்த்தீங்களா? இந்த அரிசி எதுக்கு போட்டோன்னா இதில் வந்து முட்டை போட்டால் டேஸ்ட் வரும். முட்டை போட்டால் நான் சாப்பிட மாட்டேன். சரிங்களா? அதனால் இது வந்து கொஞ்சம் பிரசாதம் மாதிரி சாமிக்கும் பண்ணாலும் முட்டை போடலை. இந்த அரிசி போட்டால் நல்லா அந்த முறுமுறு, இந்த என்ன சொல்லுவாங்க, முறுமுறுன்னு வரும். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவாங்க கிறிஸ்பியாக என்ன சொல்லுவாங்க, அது வரும். உள்ளே வந்து நல்லா ஸ்பாஞ்சியும் வெளியே முறுமுறுன்னு வரும். இதுக்கு மெயின் ஹைலைட்டே பாலும் இந்த பச்சரிசியும் தான். அந்த பச்சரிசி போட்டாச்சா? இதை நல்லா இப்படி கலக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலக்கறல ப்ளப்பியாக வரணும். சரிங்களா? அந்த ஏலக்காய் மணம் நல்லா சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இது மெஜர்மெண்ட் இதாக எடுத்து இல்லை, அரை கப் சீனி எடுத்தனால 1 கப் நம்ம மைதா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தனா எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். 1 கப் மைதா. ஏன்னா நம்ம வந்து கணக்குக்கு அப்படி தான் எடுத்திருக்கோம். எனக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யார் யார் முதல் முறை இதை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்விட்ச்கால நல்லா கிண்டி விட்டுருவோம், ஒன்று சேர்ந்து வரைக்கும். ப்ளஸ் மாவு பாருங்கள் நல்லா பதத்துக்கு வந்துட்டு. இப்போ நமக்கு விஸ்க் எடுத்துருவோம். விஸ்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நல்லா பிசைஞ்சிட்டேன். இதுதான் பதம். இப்போ மாவு வந்து லூஸாக இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம இதை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருணும். சரிங்களா? அப்போ மாவு வந்து நல்லா வந்து ஊறி
நல்ல ஒரு பதத்துக்கு வரும். 1 மணி நேரம் கழித்து மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆட்டுக்கால் கஜ்ரா பண்ணுற ஸ்டேஜில் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. முட்டைக்கோஸ் இருக்குது, பன் இருக்குது. முட்டை போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஏன்னா முட்டை போட்டால் நான் சாப்பிட மாட்டேன் பார்த்தீங்களா. அதனால் நான் பாலும் அரிசி மாவும் போட்டிருக்கேன். நீங்கள் முட்டை போட்டு பண்ணுற பட்சத்தில் பாலையும் அரிசி மாவும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், 1 மணி நேரம் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துட்டு இப்போ கையால் லேசாக பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பில் அப்படி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி தொட்டுட்டு அந்த மாவை தொட்டால் தான் நம்ம கையில் ஒட்டாது, இல்லைன்னா பல்லபடி எல்லாம் ஒட்டும். இப்படி கையை ஈரப்படுத்திக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இது சைஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், கீழே வந்துட்டு இவ்வளோ பெருசு போட்டால் இதுக்கு டபுளாக வரும், சரிங்களா? அதனால் குட்டி குட்டியாக போட்டு எடுங்க, தானாக வெடித்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரீசன் இந்த கஜ்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நம்ம கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா வெளியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. எவ்வளோ முடியுதோ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் பண்ணிட்டு நான் நல்லா எண்ணெய் சூடாகுன்னா கேஸை ஃபுல் ஃப்ளேமில் குறைச்சிடணும். பொறுமையாக வெந்து எடுக்கும் போது அது உப்பி வரும், ப்ளஸ் நல்லா அப்படி வெடித்து வரும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கோழி தண்டியில் தான் எடுக்கிறேன். ஒன்று போட்டாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கேஸை குறைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம முட்டை போட்டிருந்தா இப்போ அது லேசாக வெந்த உடனே அது திரும்பிக்கும். முட்டை போடலாம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம தான் அதை கொஞ்சம் திருப்பி விடணும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் நான் கஜ்ரா பண்ணுறேன்னா இவ்வளோ அழகாக வெடித்து நல்லா சூப்பராக வருது. இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறது, சரிங்களா? இது வேகட்டும், பின்ன நான் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, 10 நிமிஷம் ஆச்சு, 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு. கேஸ் ஃப்ளேம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா வெந்துட்டு நம்ம கஜ்ரா எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்ச் எடுத்துட்டேன், இப்போ ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீ கடை ஸ்டைலில் நம்ம கஜ்ரா ரெடி. எப்படி பாருங்கள், வெடிப்பெடிப்பாக வந்திருக்கு, தெரியுதுங்களா? எல்லாமே நல்லா சூப்பராக வெடிப்பெடிப்பாக வந்திருக்கு. எனக்கு உண்மையிலே ஹாப்பி தான், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணி நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நான் பாருங்கள், வெளியே நல்லா முருவலாக இருக்குது, உடச்சி காட்டுறேன். உள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் பட்டனை டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை, ஆல் பட்டனை ஒரு கையால் அப்படி லேசாக டச் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளை நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாடா, பை பை, லவ் யூ.